கனவை சொல்லுங்கள். என்னன்னு பதிவு பண்ணோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, என் கனவு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது, இருக்கக்கூடாது. அத்துணை டாஸ்மாக் கடையை மூடுவீங்களா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்கள் ஊரில் தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க, கல்லூரி வாசலில் கஞ்சா விற்கிறாங்க, பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா விற்கிறாங்க. இந்த தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, எப்படியாவது இந்த கஞ்சாவை தடுக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அதுதான் என்னுடைய கனவு ஸ்டாலின் அவர்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. எல்லா சமுதாயம் பின்தங்கி போயிடுச்சு. மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தி அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க, கடன் கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்குறாங்க, படிப்பு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கொடுத்து அங்கே வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வேணுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் நாங்கள்லாம் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இன்னைக்கு ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா ஸ்டாலின் அவர்களே, குறிப்பாக பெண்கள் எழுதுங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்களால் வீட்டு விட்டு வெளியில் போக முடியல, தெருவில் நடக்க முடியல, ராத்திரியில் இல்லை பகல்லே நடக்க முடியல. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நடந்தா எவனா ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான், எவனா விசில் அடிக்கிறான், எவனா கேலி பண்ணுறான். என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் குடிச்சிட்டு வந்து இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை, அபின், காக்கேன், ஹெராவின் போதை பொருட்கள் போட்டு எங்களை மானபங்கம் செய்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்பா ஸ்டாலின் அவர்களே. எப்படியாவது இந்த கஞ்சாலாம் ஒழிக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அடுத்தது அப்பா ஸ்டாலின் அவர்களே, எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்குது அப்பா ஸ்டாலின் அவர்களே. சொல்றாங்க 6 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்பா ஸ்டாலின் அவர்களே. அது உங்களுக்கு தெரியாதா அப்பா ஸ்டாலின் அவர்களே? இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க. இது உங்களை போன்ற இளைஞர்கள் உங்க மனசுல இருக்கிறது தான் நான் சொல்றேன். இது பதிவு பண்ணுங்க, எல்லாம் பதிவு பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு சொன்னார். நான் தப்பாலாம் எதுவும் பேசல. அதாவது உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க. அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல. எனக்கு வேண்டியது என் வாழ்க்கையில் சுயமரியாதை நாங்கள் வாழணும், வாழ்ந்து எங்கள் அப்பா அம்மா பாதுகாக்கணும், எங்கள் வீட்டை நாங்கள் கட்டணும், மற்றவர்கள் போன்று நானும் வாழணும்னு ஆசையாக இருக்குது. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அறிவித்த வேலைவாய்ப்பு என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் கொடுத்தீங்க 50 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன். அப்பா ஸ்டாலின் அவர்களே, கொடுத்தீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீங்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே, ஏன் கொண்டு வரல? 5 ஆண்டுகள் கழித்து ஏன் கொண்டு வரல? அப்படி கொண்டு வந்தா எங்க ஊர்ல எங்க நிலத்தை நாங்க கொடுத்தோம், எங்க அடையாளத்தை நாங்க அழிச்சோம், நீங்க அழிச்சிட்டீங்க. நேற்று கூட பணம்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனம் அங்கே 500 ஏக்கர் நாங்கள் கொடுத்தோம், எங்கள் நிலத்தை கொடுத்தோம், எங்கள் அடையாளத்தை இழந்தோம், எங்கள் வீடு, எங்கள் கோவில், எங்கள் சுடுகாடு, எங்கள் பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்களே. ஆனால் நாங்கள் கேட்டது வேலை தானே கேட்டோம். ஆனால் டாடா நிறுவனம் அங்கே இருக்கின்ற ஒரு இளைஞருக்கும் ஒரு வேலை கூட கொடுக்கலையே அப்பா ஸ்டாலின் அவர்களே. இது நியாயமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? இதெல்லாம் பதிவாக போட்டுடுங்க. போடுவீங்களா?
நல்லா போடுங்க, நல்லா போடுங்க.